மேற்கு தாம்பரம் கிஷ்கிந்தா சாலை அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளை முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இன்றைய செய்தி கர்த்தருடைய வருகையின் செய்தி. அதோடு கூட நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னுமே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏதோ புதுசாக ஒன்றும் சொல்லலை, ஏதோ ஜான் பிரதர் இன்னைக்கு புதுசாலாம் சொல்ல போகிறதில்ல, என்றைக்குமே சொல்ல போகிறதில்ல. எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னால் பைபிளில் எழுதப்பட்டது தான். ஜான் பிரதர் ஒன்றும் தீர்க்க தரிசனமாக சொல்லலை, எழுதப்பட்டதை சொல்லுகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னைய செய்தி என்ன அப்படின்னா, இந்த பெரு வெள்ளங்கள் ஏன் வருகிறது? இப்போ சென்னை பட்டணத்தில் பெரு வெள்ளம் சென்னை பட்டணத்தில் மட்டும்தானா? உலகம் முழுவதும் நீங்கள் 2015க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பெரு வெள்ளங்கள் வந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு சென்னைன்னா நாளைக்கு பெங்களூரு, நாளைக்கு பெங்களூர்னா நாளைக்கு டெல்லி, மாற்றினா டெல்லினா அடுத்து அமெரிக்கா, அடுத்து சீனா. உலகம் முழுவதும் இந்த பெரு வெள்ளங்கள் வர தொடங்கி விட்டது. ஆனால் இது வருவதற்கு முன்னதாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இது வரும் என்பதே வேதம் முன்குறித்திருக்கிறது. வாசிங்க யோபு 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய வல்லமையின் பெருமழை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமையின் பெருமழையை பார்த்து என்ன சொல்லுகிறார்? பூமியின் மீது பெய்யுங்கள் என்று கட்டளையிட அந்த பெருமழை, இங்க பெருமழை என்று எழுதப்பட்டது, சாதாரண மழை என்று எழுதப்படவில்லை, பெருமழை. இந்த பெருமழை வந்தா என்ன நடத்துகிறது? ஒரே நல்ல வெள்ள காடா மாற்றி விட்டு, ஆமா, வானத்தின் மதகுகள் எல்லாம் அப்படி திறக்கப்படும். பூமியின் மதகுகள் திறப்பது போல இந்த நீங்க சமீபத்தில் உத்தரகாண்டில் நீங்க பார்த்துருப்பீங்க. உத்தரகாண்டில் ஒரு நொடி பொழுதுல வெள்ளம் வந்து மலைப்பகுதி, அவ்வளோ மலை உச்சியில் இருக்கு இல்லையா, இமயமலை பக்கத்தில் இருக்கு, அவ்வளோ உச்சியில் இருக்கு. ஆனால் வெள்ளத்தில் எவ்வளோ பேர் இறந்தாங்க. இது எப்படி நடந்ததுன்னு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி செய்த பொழுதுதான் மேகம் வெடித்து இந்த மழை வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, நான் நம்ம யூடியூப்ல கூட போட்டுருக்கேன், பாருங்க. மேகம் வெடித்து பெரும், அதுதான் வசனம் ஏற்கனவே இருக்கு. நோவாவின் காலத்தில் அப்படிதான் நடந்துச்சு இல்லையா? வானத்தின் மதகுகளை திறந்து விட்டார், அதான் மேகம். மேகம் வந்து மழை பொழிவது வேற, மேகம் வெடிப்பது வேற. ஆனா தமிழ்நாட்டில் மேகம் மழை தான் வந்துச்சு, வெடிக்கல. வெடிச்சா தாங்க முடியாது, வெடிச்சா ஒரே நாள்ல சென்னை மாதிரி பெரிய பெரிய பட்டணங்கள் காணாமே போயிடும். அந்த மேக வெடிப்பு என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்க தொடங்கி விட்டது. ஏன்னா கால சூழல் என்று உலக சுகாதார மையம் அறிவிக்கிறது. இந்த கால சூழல் வெப்பமயமாகிறது, உலகம் வெப்பமயமாகிறது, அதனால இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னமே இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ? இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இது நிமித்தம் தேசம் அதிரவும். எது நிமித்தம்? இந்த வெள்ளத்து நிமித்தம். பாருங்க, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லாட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெள்ளம் வந்தவொடனே பொல்லாத ஆட்சின்னு சொல்ல ஆரம்பிக்காங்க. தேசம் அதிர ஆரம்பிக்கும், கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, அரசாங்கத்தை என்னமில்லாமோ பண்றாங்க. அதே வாய் தான் 10 நாளைக்கு முன்னால இதை மாதிரி நல்ல ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிச்சு. ஆனா இப்ப வெள்ளம் வந்த உடனே பயங்கர கேலி கிண்டல்லாம் நடக்க ஆரம்பிக்கு. பாருங்க, ஏன் அப்படின்னா தேசம் அதிரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய துக்கம் பாருங்க, இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டவங்க. ஒரு சென்னை பட்டணத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தாயாரும் பிள்ளைகளும் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஐயோ, அவங்களால வர முடியல, விடிய விடிய சிலிண்டர் மேல ஏறி நின்று ஃபேனை பிடிச்சிக்கிட்ட கழுத்தளவு தண்ணிக்குள்ள விடிய விடிய நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து காப்பாற்ற வர்றவங்க, முதல் முறையா காப்பாற்ற வர்றவங்க விட்டுடுறாங்க, அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. 2வது காலையில வர்றவங்க தான் கண்டுபிடிக்காங்க. எவ்வளவு உயிர் கையில பிடிச்சிட்டு எப்படி இருப்பாங்க, இப்போ எவ்வளவு துக்கம். அவங்களுக்கு வீட்டில் உள்ள ஜாமான் மிதந்து ரோட்ல போயிட்டு இருக்கு. எங்க வீட்டில் இது நடந்துச்சு. எங்க வீட்டில் உள்ள நிறைய ஜாமான்கள்லாம் மிதந்து அப்படியே ரோட்ல போச்சு. நாங்க அனுபவிச்சிருக்கிறோம், இதை நாங்க அந்த துக்கத்தை அனுபவிச்சிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும். ஊருக்குள்ள என்ன வருது? நதிகளா மாறுது, ரோடுலாம் நதியா மாறுது. இந்த வீடியோலாம் நான் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். எப்போ இருந்து
2009 இருந்து கலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அமெரிக்காவில் அந்த ஹரிக்கேன் புயல் ஆரம்பிச்சு நான் அப்பதான் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஆண்டவர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிச்ச போது காரியங்களும் நடக்க தொடங்கிய. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் 2009க்கு அப்புறம் தான் அதிகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். 2009க்கு அப்புறம் உலகம் முழுவதும் 7 முத்திரைகளில் சொல்லப்பட்ட சம்பவங்கள்லாம், இது 7 முத்திரையில 4வது முத்திரை நம்ம பார்க்கறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 4வது முத்திரை. ஆமா, இது 4வது முத்திரையின் தொடர்ச்சி. இது இந்த பெரு வெள்ளங்கள் எப்படி பூகம்பம் சுனாமி பத்தி சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட. அது 4வது முத்திரையின் 3வது மரணம் அப்படி சொல்லியிருக்கிறேன். இந்த பெருவெள்ளம் அதில் அடக்கம். இந்த பெருவெள்ளம் என்ன செய்து எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தை போல அடித்து பெரு வெள்ளமாகவும் வேண்டாமோ. எவ்வளவு கோபத்துல சொல்றாரு பாருங்க, எவ்வளவு கோபம் பாருங்க. ஆனா உலக விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, உலகம் வெப்பமயமாகிறது. நீங்கெல்லாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்றீங்க, நீங்கெல்லாம் கார்ல புகையை ரொம்ப வெளியிடுறீங்க. அவன் ஃபேக்டரியா வச்சு வெளியே விட்டுக்கிட்டு இருக்கான் புகையை, அது தெரியல. உலகம் முழுவதும் பொல்யூஷன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா சொல்லி இருக்கிறாரு. பாவிகளை உங்களுக்கு கண்ணு தெரியலையா? வேதாகமத்தை படிங்களேன். ஒருத்தரும் படிக்க மாட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னமே நம்ம அப்பா சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம எல்லாம் பாக்கியவானும் பாக்கியவதியுமா இருக்கிறோம். ஏன் சொல்லுங்க, நம்ம அப்பா இன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்க, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இல்லையா? இதெல்லாம் நடக்கும் போது இந்த வசனத்துல ஆமோஸ் 8:8 சொன்னது அப்படியே நடக்கு. எங்கும் நதிகளாய் புரண்டு, சென்னை பட்டணத்தை வீடியோ எடுத்திருக்காங்க மேல இருந்து. அப்படியே சென்னை முழுக்க வெள்ளத்துல அப்படியே மிதந்து கிடக்கு. நடிகர் ரஜினிகாந்த் வீடெல்லாம் தண்ணிக்குள்ள அப்படி சூழ்ந்து கிடக்கு. அவர் பெரிய ஆள், அதனால அவரை சொல்றாங்க எல்லாரும். அவர் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. இப்போ அவர் வீடு இந்த போயஸ் கார்டன் எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த இடம். சென்னை போயஸ் கார்டன் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்த தகவல்களை தர காத்திருக்கு இல்லையா? ஜெயலலிதா அம்மா எல்லாம் இருந்த இடம், ரஜினிகாந்த் இருக்கிற இடம், அதெல்லாம் வெள்ளத்தில் அப்படி மிதக்கு. போயஸ் கார்டன் விலை உயர்ந்த இடம். ஆமா, சென்னை பட்டணத்தின் அநேக விலை உயர்ந்த இடங்கள், மதிப்புமிக்க இடங்கள் எல்லாம் இன்னைக்கு வெள்ளத்துல சிக்கி தவிக்கி. ஏன் அப்படி? ஏன்னா 2000 ஆண்டுக்கு முன்னமே எழுதப்பட்டிருக்கிறது, எங்கும் நதிகளாய். எங்கும்னா சென்னையில மட்டும்தானா? ஏன் நம்ம தூத்துக்குடிக்கு வரலையா? ஏன் பெங்களூருக்கு வரலையா? பெங்களூருக்கு 3 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர்ல உள்ளவங்க யோசிச்சு பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னால பெங்களூர்ல ஒரு பஸ்ஸுக்கு மேல இன்னொரு பஸ் ஏறி உட்கார்ந்துருக்கு. தரையில நின்று 2 பஸ்ல ஒரு பஸ் இன்னொரு பஸ்ஸுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. வெள்ளம் அப்படி தூக்கி கொண்டு வச்சிருக்கு பாருங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த அநேகர் மரிச்சாங்க, அநேகர் வீடுகளை இழந்தாங்க. நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாலதான் பெங்களூர் பட்டணம். அவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது. உலகம் முழுவதும் என்ன, நமக்கெல்லாம் மறதிங்கிற ஒரு வியாதி இருக்கு. நம்ம உடனே மறந்துடுவோம் இதெல்லாம். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள். இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரதர் ஜான் ஒன்னும் தீர்க்க தரிசனமா சொல்லல, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நான் வேத வசனம் சொல்லுவதை சொல்லுகிறேன். வேத வசனம் தீர்க்க தரிசனமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெள்ளம் ஏன் வருது? புயல் வந்தா வெள்ளம் வரும் இல்லையா? புயல் ஏன் வருது? அதுவும் வேதத்துல எழுதியிருக்கு. இப்ப புயல் வந்தா பேர் வைக்காங்க பாருங்க, பேர். இப்ப வந்த புயலுக்கு என்ன பேரு? மிச்சாங்கு. சைனா பேர் மாதிரி இருக்கு, மிச்சாங்கு. இதே இது 2015 சென்னையில பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. என்ன இடம் மறந்துட்டேன். என்ன இடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு? மெர்சியம்மா சொல்லுங்க, என்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்கு? இடம் பேர் என்னது? கோயம்பேடு. கோயம்பேடு. கோயம்பேடு பக்கத்துல ஒரு பெரிய ஏஜி சர்ச் இருக்கு, பாஸ்டர் ஜெகில். அவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும் போது நான் சொல்லிட்டு வாரேன், ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, பெரு வெள்ளம். இப்ப கூட பாலா சர்ச்சில் இதை பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். ஆமா, பாலா சென்னையில இப்ப போயிருந்தோம், பாலா சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, சென்னைக்கு பெரு வெள்ளம் வரும், மக்களே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். 2015 ஜெயில் பாஸ்டர் சர்ச்சில் சொல்லிட்டு வந்திருந்தேன், ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய கோபாக்கினையின் நாள் நெருங்கி கொண்டே வருகிறது, ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்கு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்துல பெரு வெள்ளம் வந்துச்சு, அது மட்டுமா? அதனால உலகத்தை அழிச்சாரா கர்த்தர்? நோவாவின் காலத்தில் அழிச்சார். இப்ப அழிப்பாரா அப்படின்னா இப்ப அழிக்க மாட்டார், இப்ப அக்கினியினால சுட்டரிப்பார். ஆனா நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது?
பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ஜாய் இதான் நடந்துச்சு. அதே தான் இப்ப நடக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். கேரளாவில் ஒருத்த முண்டாட்டி ஒருத்த மாத்திக்கிட்டான். அது சென்னையிலையும் நடக்கிறது, பல இடங்கள்ல நடக்கிறது. தேவ ஜனமே, அது ஒரு கல்ச்சரா ஆக்கிட்டாங்க, கலாச்சாரம் ஆக்கிட்டாங்க. திருமணத்தை தாண்டிய தகாத உறவால் பல குடும்பங்கள் சீரழிந்து வரும் வரிசையில் பலர் மனைவிகளை மாற்றி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்த கலாச்சாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஒவ்வொருத்த முன்னாடி கூட ஒவ்வொருத்தன் ஆடிட்டு இருக்கான். நோவாவின் காலத்துல இதுதான் நடந்தது. இந்த பாவம் கர்த்தருக்கு அருவருப்பான பாவம். நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு புயல் வந்தா பேர் வைக்காங்க. இப்ப வந்திருக்கிற புயலுக்கு மிச்சாங்கு 2015 வந்துச்சு பாருங்க சென்னைக்கு. அந்த புயலுக்கு பேர் ஞாபகம் இருக்கா? வர்தா புயல் இல்லையா? வர்தா புயல். அதுக்கு முன்னால 2010 வந்துச்சு பாருங்க அமெரிக்காவில். அமெரிக்காவே ரெண்டா புரட்டி போட்டு நிறைய பேர் சொத்து சோகத்தை இழந்தோம் அமெரிக்காவில் 2010. அந்த புயலுக்கு பேர் என்னது? ஹரிக்கேன் புயல். இப்படி புயலுக்கெல்லாம் பேர் வைக்காங்கல்ல. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால பைபிள்ல புயலுக்கு பேர் வைக்கப்பட்டது கர்த்தர் தான் வச்சாரு பாருங்க. வாசிங்க எரேமியா 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதோ கோராவாதி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாக எழும்பி அடித்து துன்மார்க்கருடைய தலையின் மேல் மோதும். காற்றுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. என்ன பேரு? கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று. சாதாரண காற்று அல்ல, கர்த்தருடைய பெருங்காற்றுக்கு நம்ம புயல்னு சொல்றோம். அந்த காற்றுக்கு கர்த்தருடைய பெருங்காற்று என்று சொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் அதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பெயர்? கோராவாரி காற்று. இன்னைக்கு மிச்சான் காற்று, வரதா காற்று, ஹரிக்கேன் காற்று, அதுக்கு பேர் புயல் இல்லையா? தேவ ஜனமே, பரிசுத்த வேதாகமம் என்பது கதை புஸ்தகம் அல்ல. அதில் சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேற தொடங்கிவிட்டது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வசனம் எல்லாம் நடக்குன்னா 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதின எல்லா வசனமும் நிறைவேறுகிறது என்றால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வசனமும் நிறைவேறும். தேவ ஜனமே, நீங்கெல்லாம் பாக்கியவானும் பாக்கியவதியுமா இருக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. நீங்க பயந்தாலே கர்த்தருடைய பிள்ளை கிடையாதுன்னு அர்த்தம். பயப்படுறவங்க யாருடைய பிள்ளைன்னு வேதம் சொல்லுது. ஏன் வாயால சொல்ல மாட்டேன், நீங்க பைபிள்ல வாசித்துக்கோங்க. பயப்படுறவங்க யாருடைய பிள்ளை அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம பயப்படுறவங்க அல்ல, நமக்கு பயப்படுறதுக்கு உண்டான ஆவி இல்ல. அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். புயலுக்கு பேர் வைக்கலாம் புதுசு கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னமே பைபிள்ல பேர் வச்சாச்சு. கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று. அது வந்தா என்ன செய்யுது? பெரு வெள்ளத்தை கொண்டு வருகிறது. பெரு வெள்ளத்தை கொண்டு வந்து ஜனங்களை துக்கப்படுத்துகிறது. தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க. நம்முடைய அப்பா வெறுமனே துக்கப்படுத்துறவர் மட்டுமல்ல, வெறுமனே கஷ்டப்படுத்திக்கிட்டே மட்டும் இருக்க மாட்டார். வாசிங்க யோபு 36ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறார். அவைகளால் ஜனங்களை தண்டிக்கிறவரும் ஆகாரம் கொடுத்து ரட்சிக்கிறவரா இருக்கிற. மழை ஒண்ணுதாங்க, பேர் மழை. அதுக்கு பேர் மழை. அந்த மழை வந்தா சாதாரண மழை ஆகாரத்தை கொடுக்கும். விவசாயம் செழிக்கும், ஆகாரத்தை கொடுக்கும். அதே இது பெருமழையா வந்தா ஜனங்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். நான் ஆகாரத்துக்காக கொடுப்பதும் மழைதான், தண்டிப்பதற்காக கொடுப்பதும் மழைதான். தேவ ஜனமே, இது நிஜமான தண்டிப்பு கிடையாது, இது எச்சரிப்பு மட்டுமே. வரப்போகிற பெரு வெள்ளத்தை குறித்து போன வாரம் நான் சொன்னேன். இப்ப சுனாமி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கமே, நம்ம இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சுனாமி வரும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறேன். கடற்கரை ஓரத்தில் இருக்கிற அநேக மாவட்டங்கள் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கடற்கரை ஓர மாவட்டங்கள் காணாமல் போய்விடும். தேவஜனமே, இதைத்தான் நாசா விஞ்ஞான களமும் அறிவித்திருக்கிறது. நாசா விஞ்ஞான களம் நீங்க இன்டர்நெட்ல போய் பாருங்க, நாசாவின் வெளிப்பாட்டை பாருங்க.
அவன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். ஆனா அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால 2000 வருஷத்துக்கு முன்னமே பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதெல்லாம் கேட்டு பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், இதெல்லாம் கேட்டு பார்த்து பயப்படக்கூடாது. அவ்வளவு பெரிய பொல்லாத நாள் வரப்போகிறது என்றால் அதற்கு முன்னதாக கர்த்தருடைய வருகை நிச்சயமா இருக்கும். இந்த பெருவெள்ளம், இந்த சுனாமி, இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர், அவ்வளவுதான். கர்த்தர் சும்மா ஒரு ட்ரெய்லர் காட்டிக்கிட்டு இருக்காரு மனம் திரும்புறதற்காக, ஜனங்கள் மனம் திரும்புவதற்காக ஒரு ட்ரெய்லர். ஆனா ஜனங்கள் என்ன பண்றாங்க? கொரோனாவே வந்துட்டு ஒரு வயலும் மனம் திரும்ப இருக்கானே ஐயா. கொரோனா வந்து சபையே மனம் திரும்பாம கிடக்கணும், விசுவாசியே மனம் திரும்பாம இருக்கான். கொரோனா மாதிரி ஒரு பெரிய அழிவை பார்த்தோமா என்னைக்காவது நம்ம இந்த 100 வருஷத்துல? அவ்வளவு பெரிய அழிவு வந்துட்டு நாடே முடக்கப்பட்டது, தேசம் அடங்கி போச்சு, வீட்டுக்குள்ளேயே கிடந்தாங்க. அப்படி இருந்தும் ஒரு தெய்வ பயம் வந்திருக்கா? வரவே இல்லை. அதான் நோவாவின் காலத்தில் நடந்தது. நோவாவின் காலத்தில் நடந்தது போலயே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும்னா என்ன அர்த்தம்? மனுஷகுமாரன் வரும் காலம் என்பதை அண்டர்லைன் பண்ணி பாருங்க. அப்ப இதெல்லாம் நடக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வரப்போறாருன்னு அர்த்தம். ஆனா கிருபையின் காலத்துல அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? யோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆம் தேவஜனமே, நான் ஏற்கனவே ஆட்டுக்குட்டியை பத்தி சொல்லியிருக்கேன். ஆட்டுக்குட்டி தோல்ல போட்டாராலே அந்த சாத்திட்டாருன்னு அர்த்தம். இதெல்லாம் அவர் அடிக்கிறார் அப்படின்னாலே காயம் கட்டுறாருன்னு அர்த்தம். காயம் கட்டுறது எதுக்காக? திரும்பவும் போய் அடி வாங்குறதுக்கா? ஒரு தடவை அடிபட்டுட்டோம்னா உணர்வு வர வேண்டும் வாழ்க்கையில, இல்லையா? இந்த சுனாமி, பூகம்பம் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில சில நேரத்தில் அடி விழும், நமக்கு சில போராட்டங்கள் வரும். அது வந்துட்டாலே எதற்காகனா உங்களை புடமிடுவதற்காக தான், என்னை புடமிடத்தான். யாருக்கெல்லாம் போராட்டம் வருதோ, யாருக்கெல்லாம் வியாதி, கடன், குடும்ப பிரச்சனை வருதோ, உங்களை அழிப்பதற்காக அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அப்ப உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னாலே உங்களை ஆட்சி தேற்ற போறார்னு அர்த்தம். நீங்க மனம் திரும்பணும்னு அர்த்தம். நீங்க ஏதோ சேட்டை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ மனம் திரும்பு என் பிள்ளையே அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன உபத்திரவத்தை அனுப்புவார். அந்த உபத்திரவத்தை பார்த்து பயந்து பின்னால போயிட்டா பெரிய உபத்திரவத்துல சிக்கிக் கொள்வீர்கள். அந்த சின்ன உபத்திரவத்துல மனம் திரும்பிட்டா பெரிய உபத்திரவத்துல மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள், நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் எப்பொழுதும் கோபம் கொண்டிரார், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். ஓயாம அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். ஒரு தகப்பன் ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்தா பிள்ளைக்கு எரிச்சல் வந்துடும், பிள்ளை தகப்பனை விட்டு வெளியே போயிடும். ஆனா தகப்பன் என்ன பண்ணுகிறார்? அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், ஒதுக்குன்னா மறைவிடம். அப்ப புசல் வருது, புயல் வருதுன்னா உங்களை மறைவிடத்துல வச்சு மறைத்துக் கொள்வார். பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாக இருக்கிறார். எல்லா பக்கம் பெருவெள்ளம் வந்தாலும் அந்த தீமை உங்களை அணுகாதபடி பாதுகாப்பார். வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆம் தேவஜனமே, அவர் வெறுமனே அடிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் காயங்கட்டுகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. எப்போ? பகலிலே வெயிலுக்கு நிழல், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். என்ன கூடாரம் அது? அதுதான் இயேசு கிறிஸ்து என்னும் கூடாரம். அதுதான் கர்த்தருடைய விலையேற பெற்ற செட்டை. அந்த செட்டைக்குள்ளாய் வந்து நீ மறைந்து கொள் தேவ பிள்ளையே. கர்த்தருடைய ஜனம் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள வந்து மறைந்து கொள், நீ பாதுகாக்கப்படுவாய். எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அதை 100 திருப்பி தருகிற கர்த்தர். நஷ்டத்திலேயே மூழ்க வச்சிட மாட்டாரு. அந்த நஷ்டத்தை கொடுப்பது நீ மனம் திரும்புவதற்காக, அந்த கஷ்டத்தை கொடுப்பது நீ மனம் திரும்புவதற்காக,
ஆனா அப்படியே கஷ்டத்திலேயே அமல பண்ண மாட்டாரு, நூறத்தனையான ஆசீர்வாதத்தை தருவார். ஏனென்றால் ஏசாயா 25ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆம் தேவ ஜனமே, அவர் நமக்கு பலனா இருக்கிறார், நெருக்கப்படுகிற நேரத்துல திடனா இருக்கிறார், பெரு வெள்ளம் வருகிற நேரத்துல தப்புவித்து அடைக்கலமா இருக்கிறார், வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலா இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 29, 30, 31. இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால இதெல்லாம் நடக்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே உங்களுக்கு சொன்னேன். அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. யோவான் 14 29வது வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். எந்த ஊழியக்காரனும் தீர்க்கதரிசியா சொல்லல, பிரதர் ஜானும் தீர்க்கதரிசியா சொல்லல, தீர்க்க தரிசனமா சொல்லல. 2000 வருஷத்துக்கு முன்னால பைபிள்ல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். நான் தான் சொன்னேன்னு யாராவது சொன்னா அவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். ஏன்னா அவன் சொல்றதுக்கு முன்னாலே பைபிள் சொல்லிட்டு தேவஜனமே, பைபிள்ல இல்லாததை எவனுமே சொல்லக்கூடாது. பைபிள்ல இருக்கு, இதெல்லாம் நடக்கும். பெரு வெள்ளங்கள் வரும், மக்கள் கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்கு புகலிடமாக, அடைக்கலமாக, கேடகமாக, நம்பிக்கையாக நான் இருக்கிறேன். 2 கரத்தை விரிச்சு சொல்லுறார். சிலுவையில 2 கரத்தை விரிச்சிட்டாரு. இவ்வளவா என் பிள்ளையை உன்னை நேசிக்கிறேன். இது நடக்கும் போது நீ எச்சரிக்கையாரு. ஏன்? 30வது வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இதெல்லாம் நடந்தா அடுத்த அடையாளம் என்னது? உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்தின் அதிபதி யாரு? அந்தி கிறிஸ்து, பிசாசாகிய அந்தி கிறிஸ்து. அவன் தான் உலகத்தின் அதிபதி. அந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வரப்போறான் அப்படின்னா அதுக்கு முன்னால யார் வருவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார். இது மாறாதது. உலகத்தின் அதிபதி அந்த கிறிஸ்து வர்றான்னா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாருன்னு அர்த்தம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அக்கிரமக்காரன் எப்பொழுது வெளிப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து எப்பொழுது வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வருவான்? இப்பொழுது அல்ல. ஏன்னா இது கிருபையின் காலம். ஏன்னா இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால வர முடியாது. தெளிவாக 7வது வசனத்துல இருக்கு. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அந்த ரகசியம் தான் இந்த அடையாளங்கள் எல்லாம். இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அந்த அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்துவை இப்பொழுது தடை செய்கிறது யாரு? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை அனுதினமும் தடுத்து கொண்டே இருக்கிறார். இது உன்னுடைய நாள் அல்ல, என் பிள்ளைகளின் நாள். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டிய நாள், என் பிள்ளைகள் பரிசுத்தப்பட வேண்டிய நாள், என் பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய நாள். இது அந்தி கிறிஸ்துவின் நாள் அல்ல, இது உபத்திரவ காலம் அல்ல, இது கிருபையின் காலம் என்று அந்தி கிறிஸ்து வரவிடாதபடி பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் தடுத்து கொண்டே இருக்கிறார் தேவஜனமே. ஆனா இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் அல்ல, கடைசி நிமிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த நிமிடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். எந்த நிமிடத்திலும் எக்காலம் தொனிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி
அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 14வது வசனத்தின்படி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆம் தேவஜனமே, ஜீவ விருட்சம் ஆதாம் ஏவாள் இழந்து போன விருட்சம் உங்களுக்கு தரப்போறார். ஆதாம் ஏவாள் இழந்து போன சிங்காசனத்தை உங்களுக்கு தரப்போறார். ஆதாம் ஏவாள் இழந்து போன பரலோகத்தை உங்களுக்கு தரப்போறார். நீங்க பாக்கியவானும் பாக்கியவதியுமா இருக்கிறீங்க. ஆனா ஒரு சிலருக்கு அது கிடைக்காது. யாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அதனாலதான் வீட்டுல நாய் வளர்க்காதீங்க அப்படின்னு. நாய்கள் பரலோகத்துக்கு வர முடியாது. ஏன்னா தேவ தூதர்கள் உங்க வீட்டுக்கு வருவதற்கு நாய் தான் தடையா இருக்கும். நாய்க்கு பிசாசு மட்டும் கண்ணுக்கு தெரியாது, தேவ தூதர்களும் கண்ணுக்கு தெரிவாங்க. தேவ தூதர்கள் வரும்போது அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி குலைக்கும். ஏன்னா அவங்க நாயோட கண்ணுக்கு தூதர்கள் தெரிவாங்க, அது குலைக்கும். லொல் லொல். நிறைய பாஸ்டர் வீட்டுல நாய் வளர்த்துக்கிட்டு இருப்பான், சத்தம் போட்டு வருவேன் நான். நீ நாயை நம்புறியா? உன் வீட்டுக்கு நாயா பாதுகாப்பு? உன் வீட்டுக்கு தூதர்கள் பாதுகாப்பு. நாய் பரலோகத்துக்கு வராது, வரவும் விடாது. எச்சரிக்கையா இருக்கணும். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு வேதம் சொல்லுது. தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க நிச்சயமா பரலோகத்துக்கு வருவீங்க, நம்புங்க. ஏன்னா 16வது வசனம் சொல்லுகிறது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். எல்லாரும் அல்ல, விருப்பம் உள்ளவர்கள் மட்டும். இந்த அதிகாலை ஜபத்துல எத்தனை பேர் விருப்பமா இருக்கிறீங்க? நான் வருகையில காணப்படணும், கர்த்தருடைய வருகையில காணப்படணும். இந்த உபத்திரவ காலம் வேண்டாம், இந்த அழிவு காலம் வேண்டாம், இயேசுவின் வருகையில நாங்க குடும்பமா காணப்படணும்னு சொல்றவங்க சந்தோஷமா உங்க மைக் ஆன் பண்ணி ஒரு 3 அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ஆமென், 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 ஆமென். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றே, எப்போது வருவீரையா? ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றே, எப்போது வருவீரையா? இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய், இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டேன் நிச்சயமாய், உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன், உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்து கொண்டேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்முடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் மிக பயங்கரமானது. அதை பார்த்து நாங்கள் ஒருவரும் பயந்து விடாதபடி உம்முடைய வருகை சமீபம் அடையாளம் என்பதை உணர்ந்து கொண்டு குடும்பம் குடும்பமாய் உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. உலகத்தில் நடக்கிற எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உடைய பிள்ளைகள் விசுவாசிக்கட்டும் ஐயா. அநேகருக்கு சொல்லட்டும் அப்பா, பரிசுத்த வேதாகமம் என்பது கதை புஸ்தகம் அல்ல, அது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட எல்லாமே நிறைவேற தொடங்கி விட்டது என்பதை அநேகருக்கு அறிவிக்க, அநேகரை வருகைக்கு ஆயத்தப்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. அவரவர் சபைகளிலே வருகையின் சத்தியம் எப்படியாவது சொல்லப்பட வேண்டும் என்று உடைய பிள்ளைகள் பிரயாசப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாரும் இன்னொரு முறை மைக் ஆன் பண்ணி சந்தோஷமா 3 அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். God bless you. God bless your family. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க. ஸ்தோத்திரம்.